ஞாபகம் இல்ல. வேணா வருஷம் சொல்றேன். 1949. நாசமா போச்சு. உங்க கணக்கு பிரகாரம் கழுவியா இருப்பா. வயசு 18 பேப்பர்ல வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. வயசு ஞாபகம் வச்சிருக்கிறேன், விலாசம் ஞாபகம் இல்லையா? இப்படி தொலைச்சிட்டு வந்திருப்பீங்க, யாருக்கு தெரியும்? உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நான் கவலைப்படுறேன். அதிர்ஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கை நீட்டு இந்தா 10,000 கொடுத்தோம். வேண்டான்னுட்டீங்க, வேண்டான்னுட்டீங்க. எத்தனை பேருக்கு ஊசி போட்டாலும் இந்த கப்பாசி வருமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? குறுக்கு வழியில சம்பாதிக்காதரா திருப்பதி, மடையா உழைச்சி சம்பாரிடா அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. உழைச்சி சம்பாதிக்கிற மூஞ்சியை பாரு. உங்க வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களா? நம்ம கல்யாணம் கூட உருப்படி இல்லைங்கறியா? என் வயிறை பத்தி எழுதி ஹாத்தியம் வேறியா? ஹாத்தியம் இல்ல, ஃபேக்ட். அலமும் அரையலாம் போல. என்ன செய்வீங்களோ தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அரைய போறேன். இல்ல, அந்த விளம்பர பேப்பரை நான் பார்த்தாகணும். விளையாடுறியா? ஊர்ல உள்ள பேப்பர் கடையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குவிச்சிருக்கிறேன். பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கூடையோட சுத்திட்டு இருக்காமா, தெரியுமா? அப்பா அம்மா தாயே, ஒரே ஒரு வாரம் டைய கொடு, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லம்மா இல்ல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, எனக்கு தெரியும். என்ன நம்பு. ஐயோ பத்திரிக்கையில வந்த பரிசு தொகை 10,000 கூட மறந்துட்டேன். நான் என்னமோ உங்ககிட்ட கடன் வாங்கி மாட்டிக்கிட்ட மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறேன். சிட்டுக்குருவி லேகியம் எவன் கேட்டா இப்போ லேகியம் தேடும் போது கிடைக்காது. கண்டுபிடிச்சிட்டேன். காணவில்லை 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 காணவில்லை. சீக்கிரம் படிங்க. அல்மேல் காண. என்னது போட்டோவை காணோம்? அல்மேல் இது வேற காணவில்லை கேஸ்ன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் நமக்கு வேண்டியது பரிசு தொகை தானே. கொஞ்சம் 67 வயது உள்ள நாதமுனி என்ற நபர் ஒருவர் தான். பின்ன கோஷ்டியா? காணவில்லை. கண்ணில் குழி விழுந்திருக்கும், கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கும், தலைமுடி நரைத்திருக்கும். என்ன கண்டாவே வரணும் இது? இப்படி எல்லாம் இருந்தா தான் கிழவன். குண்டஞ்சி வேட்டி கட்டி இருப்பார். வேண்டுதலுக்காக நாளனா வேட்டியில் முடிந்திருப்பார். சொத்தோட போயிட்டு இருக்கான் கிழவன். அதை விடுங்க, பரிசு தொகை என்ன பாருங்க. அப்பா மகன் எழுதியிருக்கான். நீங்கள் வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து நான் சோறே திங்கவில்லை. சரிதான், கிழவன் போகும்போது ரேஷன் கார்டையும் கொண்டு போயிட்டான் போல் இருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் தந்தி போல் பாவித்து உடனே வரவும். இவன் நான் தேட போறதில்லை. பஞ்ச பய நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்படிங்க நேரம் காகிதம் போட்டான். இந்த பாரு, பரிசு தொகை கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு வர கோபத்துக்கு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அல்மேல் நீ என்ன பண்ற? என் கையில் இருக்கிற தெராஸ்கோப்பை பிடிக்கிறேன். அதுக்கு பதிலாக என் கையில ஒரு தெராசியும் கோணியும் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன்? தெருவா போய் பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர்னு கத்திட்டு வர்றேன். கடைச்செல்லாம் கொண்டு வீட்டுல உட்காந்து தேடுறேன். கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? வெறும் கையோட வாங்க, அப்ப தலைக்கிறேன். ஐயோ, மறுபடியும் என்ன தேடுறீங்க? இப்போ நான் விளம்பரத்தை தேடுறேன், கண்ணாடியை தேடுறேன். எங்க வச்ச? அப்போ நீங்க மெட்ராஸ்ல ஒரே பிஸின்னு சொல்லுங்க. ஐயோ, அதையே கேட்கிறேன். டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு நான் பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் ஒரு விதமா சமாளிச்சுட்டேன். அது இருக்கட்டும், நம்ம நிலைமை எப்படி? இப்படியே காலம் கடத்திக்கிட்டு இருந்தா நம்மளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நம்ம கதை சுபமா தான் விஜயா, விஜயா ஏன் பேசாம இருக்கேன்? உன்னை நான் காதலிக்கிறது உனக்கு தெரியலையா? உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் நான் துடிக்கிறது உனக்கு புரியலையா? மறுபடியும் ஏன் பேசாம இருக்கேன்? எங்க அப்பா நினைச்சு பயப்படுறியா? அவர் கிடக்காரு. இந்த உலகமே எங்க அப்பா கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டியா? காதல் இலக்கணம் உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும்? ஒரு இங்கிலீஷ் கவிஞன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த கவியின் பேர் என்னமோ? அவன் பேர் என்னமோ ஞாபகம் இல்ல, அவன் சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. அவன் என்ன சொன்னா தெரியுமா? காதலிக்க தெரியாதோ முட்டாள்தான். அப்பா நீங்களா? அவன் பிலிப்பைன்ஸ்ல இருக்கான்ப்பா. ஏன் புலிகிட்ட பேசிட்டு இருக்கான்? ஐயோ கன்றாவி, பிலிப்பைன்ஸ்ல இருக்காப்பா. கூப்பிட்டா வரமாட்டான். ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்கா? எதுப்பா? இல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே. நான் தலையெடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. அப்ப அதுக்கு முன்னாலே இல்லையா? எங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ யாரு கேட்கறதுக்கு போ. நான் யாரா? நான் வந்து நீ வந்தாச்சு, நீ இப்ப உள்ள போ. தம்பி தம்பி கண்ணு கண்ணு உட்காரியா உட்கார். பாவம் ஏன்பா உன் உடம்பு தூசி மாதிரி இழைச்சே போயிடுச்சே. நீ சாப்பிடுறதே பரவாயில்ல 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 சாப்பிடுறதே இல்லையா? பாவம் 24 மணி நேரமும் உழைக்கிற உன் பசிய பார்த்து உனக்கு யாரு சாப்பாடு போடுறாங்க? என்னப்பா இது திடீர் பாசம்? இதுக்கு பேருதான் ரத்த பாசம். அதுக்காகத்தான் உனக்கு ஒரு பச்சைக்கிளி மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்க. எனக்கே அப்பா அதெல்லாம் இதான் விஜயா இருக்காள், அவளே கட்டிக்கிறேன். இது என்ன பச்சைக்கிளியாது? அவ எப்படி இருந்தாலும் சரி, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆனா குடும்பத்துல ஒரு பெரிய ரகசியம். நம்ம குடும்பத்திலயா? நம்ம குடும்பத்திலேயே ரகசியம். அதாவது ஸ்நேகிதன் இருக்கானே, அதாவது இந்த பொண்ணு அப்பன், அவங்க அப்பன் நல்ல ஜாதி, உத்தம ஜாதி. அந்த பொண்ணோட அம்மா இருக்காள, அவளை ஒட்ட வச்சுக்கிட்ட. அப்படின்னா? அப்படி உட்கார் உட்கார் உட்கார்
ஒட்ட வச்சுக்கிட்டதுன்னா அவன் இயற்கையில சர்க்கஸ் கம்பெனியில சர்க்கஸ் கம்பெனியில இவன் போய் அவளை இழுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டான். அதனால என்னப்பா இந்த காலத்துல ஜாதியாவது மதமாவது? அது சரி அது சரி அது சரி. ஐயா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவளை கீழே நீ பார்க்க முடியுமா? அவங்க அம்மா மாதிரி மேலே ஏறி கம்பி மேல நடப்பா, அங்கிருந்து அங்க பல்ட்டி அடிப்பா, இங்கிருந்து இங்க பல்ட்டி அடிப்பா. அப்புறம் நீ குதிரைக்கார மாதிரி ஒரு சாட்டையை வச்சுட்டு பின்னால சுத்த. ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? முடியும் ஒண்ணு சொல்றேன், உங்க பையன் முறை தவறி நடக்க மாட்டான், அவ்வளவுதான். முறை தவறி நடக்க மாட்டானா? முறையே தவறுதலாங்கிற முறை தவறி நடக்க மாட்டான். ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும், சிந்தும் தேன் துளி இதழ்களின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும். பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது. இயற்கை வடிவம் இளமை அழகின் இயற்கை வடிவம் இரவை பகலாய் அறியும் பருவம், இரவை பகலாய் அறியும் பருவம். பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது, ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்தாப்பா நல்லா இருக்கிறது இருக்கட்டும், நம்ம வந்ததை டாக்டர் சொல்ல வேணாம். சொல்லுங்க. ஆமா அந்த போன் நம்பர் என்ன? 318. அது 318. அப்படி சொல்ல இந்த மாதிரி நைட்டு கேட்டுன்னு இருந்தா எனக்கு என்ன புரியுது?
81 8. ஹலோ, யாரது? யார் வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? டாக்டரா? அதைத்தான் கேட்கிறேன். இது டாக்டர் வீடுங்களான்னு? இது ஆஸ்பத்திரி இல்லைங்க, இது வீடு. ஆமா. அதான் இப்பத்தானே ஐயா சொன்னேன், அதுக்குள்ள திருப்பி அதையே கேட்கிறேன் என்கிட்ட. யாரா சுத்த மடையனா இருக்கிற? வையா கிளியா? யோ, நம்பர் தப்பா போயிருக்கோம். ஏன் அதுக்கு தவளை மாதிரி கத்துற? நீ வைய. ஏண்டா நம்பர் என்ன? 318. அதைத்தான் போட்டேன். மறுபடியும் போடுங்க. அவன் என்ன வையுகின்றானே? என்னடா இவனுக்கு பண்ற கூத்து? ஹலோ, யாரு வேணும்? டாக்டர் சார் இருக்காருங்களா? மறுபடியும் டாக்டரா? ஏண்டா உனக்கு அறிவில்லை? இங்க டாக்டரும் கிடையாது, நர்ஸும் கிடையாது. ஏண்டா கபோதி பயல, இப்பத்தானே உனக்கு மடையம் பட்டத்தை நான் கொடுத்தேன், மறந்துட்டியா? யாரு? நான் மடையன்? நானா மடையன்? நீ மடையன்? உங்க அப்பா மடையன்? உங்க பரம்பரையா மடையன்? ஏடா போன்ல பேசுறதுக்கு யோகியதில்ல, ஏன் போன வச்சிருக்கிற? பரதேசி பயல. ஐயோ கிளம். ஹலோ, வச்சுட்டான் பரதேசி. எனக்கும் போனுக்கு லாயக்கில்ல, நீ பண்ணு. மடையன்ற சொன்னா சொல்லிட்டு போறேன். சரியா பார்த்து பண்ணு. உன்னைய மடையங்க போற. யார் அவன்? அந்த பயலா பயம் பட்ட எழுப்புற மாதிரி ஒரு குச்சி எடு. ஹலோ Hello, hello. Is it 318, please? இது வேற, இது வேற. ஐயா கேட்டுக்க. You see, I represent Clifton Mission of Rio de Janeiro. எனக்கு தெரியாதுங்களே, நான் இல்லைங்க. I would like to strongly impress that this is the only mission. மிஷினா? ஐயா மிஷின் வியாபாரம் எங்களுக்கு இல்லைங்களே. No, no, no. I mean this is the only mission which is reputed for its philanthropic ideas. ஐயோ, அந்த மாதிரி யாருமே இல்லைங்களே, எல்லாம் சவிக்கமா இருக்காங்க. I request your good self to attend the meeting this evening. Will you? இந்த குட் ட்ரெயினா? என்னடா குட் ட்ரெயினை கேட்கறான்? என்னென்னமோ இங்கிலீஷ்ல பிடிக்கிறான். இதுக்குத்தான் 4 கிளாஸ் படிச்சிருக்கணும்ங்கிறது. நீ படி, நீ படி. Hello? Yes, I understand. I'm ready. Oh, that's my father. Hey, yes, I'm coming. அப்பா, முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதுக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷாலை எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப நீ போ, எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுப்பா. குட் மார்னிங். வாங்க டாக்டர், வாங்க 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 உட்காருங்க. உங்களுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி டெலிபோன் பண்ணேன். அது ஏதோ தப்பு நம்பர் மாட்டிக்கிச்சு போல் இருக்கு. எவனோ வேலைக்காரன் எடுத்திருக்கான். நான் டாக்டர் டாக்டர்ன்றேன், அவன் மடையான். அட போடா மடையான் நான் வச்சுட்டேன். டாக்டர், காபி சாப்பிடுறீங்களா? பழக்கம் இல்ல. ஓவல்டின் சாப்பிடுங்களா? சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஆமா, ரதி எப்படி இருக்கா? ஏதாவது முன்னேற்றம்? ரொம்ப முன்னேற்றம் டாக்டர். முந்தி நான் சொன்னா கேப்பா, இப்ப என் பையன் சொன்னாதான் கேட்கறேன். ஐயோ, அவ ஆடுறதும் ஓடுறதும் குதிக்கிறதும் என்னமோ அவ சொந்த வீடு மாதிரி ஒரே அட்டகாசம் டாக்டர். டாக்டர், கொஞ்சம் மருந்த மாத்தி பாருங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இது ஒரு விதமான அதிர்ச்சி, நாளாவட்டத்துல சரியா போயிடும். சரியா போறாது டாக்டர். வந்து இப்பெல்லாம் என்ன பார்த்து இடிக்கிறா, புன்னகை வேற. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கே புரியல. டாக்டர், இவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடணும். யாருக்கு என்ன புரியல? யார கொண்டு போய் எங்க விடணும்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். பாத்தீங்களா டாக்டர்? அம்மா, உட்கார்றதுக்கு சௌகரியமா எவ்வளவு இடம் இருக்கு, இங்க உட்கார. சொல்லண்டா சுந்தரம். ரதி, அப்படி உட்காரு. அவன் உட்காரத்தான் சொன்னது சரியா போச்சா டாக்டர்? ஏமா ரதி, நல்லா யோசனை பண்ணி பாரு. சேனப்பட்டிங்கிற கிராமத்தை பத்தி உனக்கு தெரியுமா? சேனப்பட்டி எனக்கே அதை பத்தி தெரியணும். நோ. அது இருக்கட்டும், வேதாச்சலம்ங்கிற பேராவது கேள்விப்பட்டிருக்கியா? அருணாச்சலம், சோனாச்சலம், வேதாச்சலம், கெடிகாச்சலம், இது எல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கிறேன். எம்மாடி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 4000 ஏக்கரா நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரலாயம், இதையாவது பாத்திருக்கியா? ஓ, பாத்திருக்கிறேனே. எங்க? சினிமால. டாக்டர் சார், என்ன அது சேனப்பட்டி, வேதாச்சலம், 4000 நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரலாயம், இத கேட்டு எனக்கே குழப்பமா இருக்கே. ஆமா, ஏதாவது மர்ம கதை படிச்சீங்களோ? இதுல பல தகவல்கள் அடங்கி இருக்கு. எம்மாடி ரதி, நீ கொஞ்சம் உள்ள போமா. டேய், அவளை உள்ள போன்னு சொல்லேன்டா. ரதி, உள்ள போமா.
கவனமா கேளுங்கோ. இவ சாதாரண ஆள் இல்லே. இத போய் ஏன் டாக்டர் கவனமா கேட்கணும்? அவதான் குறும்புக்காரின்னு எங்களுக்கே தெரியுமே. நடுப்புற பேசாதீங்க. மதுரை ஜில்லாவுல சேனப்பட்டின்னு ஒரு கிராமம் தெரியுமா? மதுரைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்னு ஒரு கிராமம். அங்க வேதாசலம்னு ஒரு பெரிய பணக்காரன். அவருக்கு நீங்க தான் டாக்டரா? ஐயா, அவரை பேச விடுங்கப்பா. சொல்லுங்க. அவருக்கு 4000 ஏக்கரா நிலம். இந்த லேண்ட் சீலிங் வந்தது பாருங்க. வந்ததா? வந்தது. சொல்லுங்க. இந்த நில உச்ச வரம்பு சட்டம் வந்தது பாருங்க. அது வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ஆளு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 4000 ஏக்கராவையும் வித்துட்டான். வித்துட்டு 40 லட்சம் ரூபாய் கேஷோட அங்க இருந்து புறப்பட்டான். எங்க போனான்னு தெரியல. ஐயா, சொல்லுங்க. இப்பதான் கதையில சூடு பிடிக்குது. புறப்பட்டவன் நேரா மெட்ராஸ் வந்தான். வந்து அந்த 40 லட்சத்தை சர்க்கரையில விடுறதா உப்புல விடுறதான்னு யோசனை பண்ணான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? இதுல பாதி அதுல பாதியை விட்டுட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியது. சர்க்கரை ஆலை உப்பளம் இத பத்தி சொல்றேனுங்க. சொல்லுங்க. அந்த ஆளுனுடைய ஒரே பொண்ணுதான் இந்த ரதி. விசாரிச்சதுல இவ்வளவு தகவல் கிடைச்சது. அப்ப இப்ப அவளை கூட்டு போய் அவ அப்பா கிட்ட ஒப்படைச்சிடலாமே. ஆமா டாக்டர். அதான் முடியாது. அதுல பல சிக்கல் இருக்கு. என்ன? அந்த பொண்ணை காரால் அடிச்சது நீங்க தானே? நான் இல்ல, இவன் மக அடிச்சான்னு அப்ப அடிச்சாங்க. ரெண்டு ஒண்ணு தான். காரால் அடிச்சீங்கல்ல, அதனால தானே அவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. இப்ப கொண்டுட்டு போய் விடுறீங்கன்னு வச்சுங்க. அங்க அப்பா பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு ஏதோ மந்திரமாயம் பண்ணி பொண்ணுடைய அறிவை கெடுத்து விட்டாங்கன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் டேமேஜ் கிளைம் பண்றான்னு வச்சுங்க. ஐயா கோர்ட்லயும் போடுறான்னு வச்சுங்க. ஐயா கோர்ட்லயும் குடுன்னு சீப் ஆகி போச்சுன்னு வச்சுங்க. லட்சம் 30 இருக்கா? என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்காடா? நம்ம சொத்தை பூரா வித்தாலும் 7 லட்சம் கூட தராதப்பா. ஆமா, அதையும் வித்துட்டு காவியும் கமண்டலத்தையும் என்கிட்ட கூட படம். ஏன் டாக்டர், இதுக்கு என்னதான் செய்யறது? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்துறதா? அது எங்களுக்கு தெரியாது, நீங்க பயன்படுத்துங்க. டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே உலா போலான்னு இருக்கிறேன். உலா போறதாவது? அதெல்லாம் போக கூடாது, உள்ள போ. இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் காத்தாட வெளியே திரும்ப போயிட்டு வர்றது நல்லது. அப்புறம் கூட்டு போயிட்டு வரோமா? நீ கூட்டு போறதாவது? நீ வயசு பையன், அவ வயசு பொண்ணு, நான் வயசானவன். டாக்டர், நான் கூட்டிட்டு போனா 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. பேஷா அப்ப நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு பேஷா